கல்வில் வீரன் காசிராஜனும் மகாரதன் சிகண்டியும் திருஷ்டத்யும்னன் விராடனனும் வெல்ல முடியாத சாத்யகியும். இந்த பாடலில் சஞ்சயன் ஐவரின் பெயர்களை குறிப்பிடுகின்றான். அதில் ஒருவர் மகாரதன் சிகண்டி. முன் ஜென்மத்தில் அம்பா எனும் பெயரில் இளவரசியாக பிறந்தவன்தான் சிகண்டி. அம்பிகா அம்பாலிகா என்று 2 சகோதரிகளோடு பிறந்து வாழ்ந்தவள். பீஷ்மரின் செயலினால் ஏற்பட்ட சில முரண்பாடுகளினால் அம்பா தன்னை மாய்த்து கொள்கின்றாள். அம்பா தன்னை அக்னி தேவனுக்கு அர்ப்பணிப்பதற்கு முன்னால் பீஷ்மருக்கு சாபம் இடுகின்றாள். என்னால் தான் உங்கள் மரணம் நிகழும் என்று. அதற்கேற்ப மறுஜென்மத்தில் துருபதனுக்கு மகனாகவும் திருஷ்டத்யும்னனுக்கும் திரௌபதிக்கும் சகோதரனாகவும் பிறந்து பின்னாளில் தன்னை பெண்ணாக உருமாற்றிக் கொள்கின்றான் சிகண்டி. பீஷ்மரின் சபதம் பெண்ணோடு யுத்தம் செய்ய மாட்டேன் என்பது. அந்த சபதத்தை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பயன்படுத்தி கொண்டு சிகண்டியை முன்னிறுத்தி அர்ஜுனனை வில் எய்த சொல்லி பீஷ்ம பிதாமகரை வீழ்த்திய கதை நாம் அறிவோம். அந்த சிகண்டி ஒரு மகாரதன். ஆம், 11,000 வில் வீரர்களை வழிநடத்தி செல்கின்ற தகுதி கொண்டவன். அவனும் தன் பங்கிற்கு சங்குகளை ஊதிருக்கின்றான். மற்றதை அடுத்த பாடலில் பார்க்கலாம். ஹரி ஓம்.